அப்படின்னு 8 பேர் வட்டம் போட்டா கையை மடக்கினார். கண்ணபுரான உச்சியில நச்சுன்னு 8 பேர் ஒவ்வொரு கொட்டு கொட்டினா கொட்டு வந்த இவனுக்கு என்ன அகம்பாதம் கூடி இருக்கு. அதான் ஒரு ஓட்டு சேர்த்து கொட்டுதான். நீ 9 கொட்டு கொட்டி இருக்க. அப்ப 135 மட்டும் கரெக்டா தெரியுது கணக்கு. அதுலயும் அளவு கரெக்டா இருக்கு. குடிக்கும் போது உனக்கு குறையா இருக்கு எனக்கு குறையா இருக்குன்னு என்ன உனக்கு தெரியாது நினைச்சுக்கிட்டு இருக்க போயாக்கியோ. அதனால காளியர்கள் 8 பேரும் என் பேரை சொல்லாத உடனே நாங்க சும்மா விடுவோமா அப்படின்னு 8 பேரும் கையை மடக்கினா நச்சுன்னு 8 குட்டு கொட்டினா கொட்டினா மகிமையினாலே அந்த கண்ணபுரானுக்கு உச்சிக்குழி படக்கு படக்குன்னு துடிக்கி உச்சிக்குழி படக்கு படக்கு வென்று துடிக்கும் போது அந்த உச்சிக்குழி துடிக்க என்பெருமானுக்கு வழிபொறுக்க முடியாமல் நாமளுக்கு 8 பேரும் தங்கைமார்கள் உச்சியிலே கொட்டினா இந்த கொட்டியது ஆகப்பட்டது கண்ணபுரானா என்னை தவிர கடவுள் சிவபெருமானுக்கு நம்ம மச்சனனுக்கு தெரிஞ்சா நம்மளை கேவலமா பேசுவாரு. பொம்பளை கையால அதுவும் தங்க கையினால் அடிகள் விட்டது நம்மளை கேவலமா பேசுவாரு. அதனால அவருக்கு தெரியாதபடியாக உலகத்திலே ஒரு விதமா நம்ம சாபத்தை கொடுக்கணும். இன்றைய நாள் முதலாக இனி இந்த உலகத்திலே பிறக்கும் பிள்ளைகளுக்கெல்லாம் கர்ப்பசிசு உயிர் வரைக்கும் பிறக்கும் பிள்ளைகளுக்கெல்லாம் 6 மாத காலங்கள் உச்சிக்குழி துடிக்க கடவுது போ அப்படின்னு கண்ணபுரான் அன்னைக்கு சாபத்தை கொடுத்தார். இன்னைக்கும் சிறு பிள்ளைகளுக்கு உச்சிக்குழி துடிக்கும். 1 வயசு வரைக்கும் துடிக்கும். 2 வயசு வரைக்கும் அது வரைக்கும் என்னத்தையாவது தடுப்பூசியை போட்டா தான் அது சரியா வரும். அந்த தலை வந்து மேவணுமா அந்த மண்டை வந்து வளர வளர விளைய அந்த உச்சிக்குழி துடிக்கிறது குறையும்பாங்க. ஆமா. அப்போ அதை போல இந்த கண்ணபுரான சாபத்தை கொடுத்த உடனே காளியர்கள் மீது உள்ள அங்கார கோவங்களை கொண்டு உச்சிக்குழி துடிக்கும்படியாக என்னை கொட்டி விட்டீர்கள் அல்லவா என்று கண்ணபுரானுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? சாமி உச்சியில் குட்டின குட்டதுதான் அவருக்கு உள்ளாங்காலை தீப்பிடிக்கு தனது போல இருக்குதையோ மாறி குட்டின குட்டது மாயனுக்கு ஒரு கதையோ மாறி குட்டின குட்டது குட்டதுதான். அது கண்ணனுக்கு ஒரு கலையே தலையிலே குட்டியது கண்ணபுரானுக்கு தனது போல இருக்கு. அந்த மாறி குட்டின குட்டு மாயனுக்கு ஒரு கலை அப்படி அடிபொறுக்க முடியாமல் அச்சுதனாகிய என்பெருமாள் இனி இவர்கள் இப்படி விட்டோமானால் சரியாக வராது என்ற ஆங்கார கோவங்களை கொண்டு தாயைய பத்திரகாளி அம்மா குட்டு உரைக்குது உங்களுக்கு குடி போகும் நாளாகிவிட்டது. குட்டு உரைக்குதம்மா உங்களுக்கு குடி போகும் நாளாச்சு. தாய குட்டு உரைக்குதம்மா உங்களுக்கு குடி போகும் நாளாச்சு. உங்களோட முப்புரந்தி பிடிக்கும் 8 நாளைக்குள்ள உங்களோட முப்புரந்தி பிடிக்கும்
குடி போக நாளாச்சோ நாளைக்குள்ள உங்களோட புறந்து பிடிக்கும் 8 நாளைக்குள்ள ஆனாய் சொல்லுகிறேன் இந்த ஆண்டியோட வார்த்தை ஆனந்தம் கொண்டீர்களோ காளியர அழிந்து போவிரம்மா ஆணவம் கொண்டீர்களோ காளியர அழிந்து போவிரம்மா ஆண்டியோட வார்த்தையே காளியர அழிந்து போவிரம்மா ஏ காளியர்களே ஆணவம் கொண்டிரையான உங்களுக்கு அழிவு வந்து சேரும். ஆமையா ஏ பண்டாரா என்ன 8 நாளைக்குள்ள என் கோட்டை தீப்பிடிக்கும்னே. ஆமா உங்ககிட்ட 8 நாளைக்குள்ள கோட்டை தீப்பிடிக்கும்னு சொன்னதுக்கு என்னைய அத்தாச்சி வச்சிருக்க? என்ன அத்தாச்சி இருக்கு? சொன்னது எனக்கு பலிக்குமா? ஆமா கண்டிப்பா. உன்னை நம்பணுமா? அதானே. அதுக்கு நீ ஒரு அத்தாச்சியை சொல்லு பாப்போம். சொல்லுங்க சொல்லுங்க. அத்தாச்சி சொல்லவா? ஆமா. ஏ பத்திரகாளி என்ன? இதோ நிக்குதே உன் வாசல்ல ஆலமரம். ஆமா. இந்த ஆலமரத்துல இருக்கக்கூடிய இலையை நீ கீழே உதிர செய்ய பாப்போம். அதான் நான் சொல்லுவதற்கு அத்தாச்சி. ஆமா அதுதான் பலிக்கும். ஆமா சரி. இந்த ஆலமரத்துல இருந்து என்ன ஒரு இலை இல்லாம நீ கீழே உதிர செய்ய. ஆமா நீங்க பெரிய சக்தின்னு சொல்லுதீல. நீ பெரிய சக்தி சிவனை வணங்கி வரம்னு சொல்லுதீல. ஆமா. நீ உன் சக்தியை காட்டு பாப்போம். சொல்லம்மா. ஏ பண்டாரோ ஐயா கம்பால அடிச்சு உதிர வைக்கணுமா இல்ல தொரட்டியால ஒரு இலையை இழுக்கணுமா? நீ உட்கார்ந்து இழுத்துக்கிட்டு சரி. இல்ல மந்திரத்தை சொல்லி நாங்க உதிர வைக்கணுமா? ஆமா. நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். என்ன மந்திரத்தை தவிர எதையும் நீங்கள் பயன்படுத்த கூடாது. மந்திரம் போட்டு மந்திரத்தை சொல்லி நீங்க இலையை கீழே உதிர வைங்க. ஆமையா. பத்திரகாளி பார்த்தா சரி. மந்திரத்தை சொல்லி தானே இலையத்தானே உதிர வைக்கணும். ஆமா. இரு நீ பாரு இப்போ ஆஹா அப்படின்னு 8 பேரும் ஆலமரத்தை சுத்தினா. சரி. மரத்தை சுத்தி மரத்துக்கு முன்னால நின்னு கொண்டு என்ன இதாக அம்மா மந்திரத்தை சொன்னாள். மந்திரத்தை சொல்லுதா என்னாச்சு? மந்திரம் பலிக்காதபடிக்கு என்பெருமாள் தன் வலது கால் பெருவிரலால் பூமியிலே தன் காலால் அழுத்தி மிதித்தார். ஆமா. அப்ப அழுத்தி மிதிக்கும் போது அந்த மந்திரம் பலிக்கல. ஆமையா. அழுத்தி மிதிக்க அந்த மந்திரம் பலிக்கலன்னு உடனே என்னாச்சு? ஏ தாத்தா என்ன பேச்சு? நாங்க சொன்ன மந்திரம் பலிக்கல போலுக்க. இல்லையே. நான் தான் சொன்னமுல எப்படி உங்களுக்கு அழியக்கூடிய நேரம் வந்தாச்சுன்னு. ஆமா நான் சொன்னது உண்மை. சரி என்னத்தான் என்னையால அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். சரி. நீ சொன்ன உன் வாயால நீ இந்த வரத்துல இருந்து இலைய உதிர வை பாப்போம். உதிர வைங்க. என் பெருமாள் நாமங்களை சொன்னார். ஆமையா. என் பெருமாள் அப்படி நாமங்களை சொல்ல சொல்ல என்னையா மரத்திலே இருந்த அத்தனை இலையும் கீழே விழ ஆரம்பித்தது. ஆமா. ஆனால் ஒரு 5 இலை மட்டும் அப்படியே மரத்தினுடைய உச்சியில இருக்கு. அது மட்டும் இருக்கு. 5 இலைன்னு சொன்னா அதுதான் கண்ணபுரான் ஆளிலைன்னு சொல்லுவாங்க. அது கண்ணபுரான் பள்ளி கொண்ட இலை. அந்த ஆளிலையாகப்பட்டது 5 இலையும் கீழே விழுகுமானா இந்த உலகம் அழிந்து போகும். ஆமா. அதனால அந்த 5 இலை என்னைக்குமே அந்த மரத்துல இருக்கும். அம்மா ஆமா. இன்னைக்கு ஒரு ஆலமரத்துல இருந்து இலை கீழே உதிருதுன்னு வைங்களேன். என்ன ஆகும்? அந்த கீழே இலை உதிரும் போது 5 இலை மட்டும் அங்க இருக்குமா. மத்த இலைகள் எல்லாம் 5 இலை முடிச்சதுக்கு பிறகுதான் அந்த 5 இலையும் கீழே விழுமா. ஆமா. எங்க தாத்தா. ஆமா. அப்ப இந்த ஆலமரத்துல இருந்த 5 இலையை தவிர அத்தனை இலையும் கீழே விழுந்தது. தாத்தா பத்திரகாளி தாத்தா மரத்துல இருந்து நான் இலையை உதிர சொன்னேன். நீ உதிர வச்சுட்ட. ஆனா நிழலுக்குன்னு சிவன் எங்களுக்கு கொடுத்தது இந்த ஒரு மரம் தானே. அதையும் நீ கீழே உதிர வச்சுட்டியே. அதனால நீ மறுபடி ஒட்ட வை அப்படின்னா ஒட்ட வையும். வடை போட்டவங்களுக்கு சரி. வடை போட்டவங்களுக்கு அவர் டயலாக மறந்துட்டாரு இன்னைக்கு. சரி இருக்கட்டும். நானே ரொம்ப விருப்பப்படல. 15,000 தேவைப்படுது என்ன செய்ய அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப இந்த அட்டகாளி 8 பேரும் மரத்துல இருந்து உதிர வைக்கணும்னு சொன்ன உடனே கண்ணபுரான் தன்னுடைய மந்திரத்தை மறுபடியும் சொன்னார். மறுபடியும் சொன்ன உடனே கீழே விழுந்த அத்தனை இலையும் ஒரு மாதத்திற்கு முன்னால விழுந்த இலை, நேத்து விழுந்த இலை, முந்தா நாள் விழுந்த இலை, காஞ்சல பச்சை இலை, செத்தலை, செமிச்சல, பச்சை இலை, பழுத்த இலை, அத்தனை இலையும் மரத்துல போய் ஒட்டுன்னு ஒட்டுது. ஆலமரத்தால் பாரம் தாங்க முடியாமல்
ஆமா கண்ணனே அபாயம் என்று சொல்லி மரத்திலே இருந்து கொண்டு அவைய சத்தம் போட ஆமா அந்த ஆலமரத்தை அழைத்து என்னய்யா ஆலமரமே என்ன உன் பாரம் தாங்க முடியாமல் இருக்கக்கூடிய நீ சரிதான் இன்றைய நாள் முதலாக உன் பாரத்தை நீ சுமக்கணுமேயானா ஆனா கொப்புக்கு கொப்பு கிளைக்கு கிளை ஆழ விழுதாக சென்று உன் வேறு ஒன்று நிற்பாயப்பா ஆமா அப்படின்னு கண்ணபுராணனைக்கு வரம் கொடுத்தார் அந்த ஆலமரத்திற்கு ஆமா அப்படி வரம் கொடுத்த வேளையில அங்கே அட்டகாலி 8 பேர் அட்டகாலி 8 பேர் தாத்தாவை பார்க்க பாருமையா பண்டாரும் பாருமையா தாத்தா வார்த்தை வந்து சொல்ல தாத்தா வார்த்தை ஒன்று சொல்ல பண்டாரும் இந்த நல்ல மந்திரத்தை எங்களுக்கும் சொல்லி தாங்கோ தாத்தா நீ பெரிய மாந்திரவாதி மாதிரி தெரியுது நாங்களும் சிவலிங்கத்தை வச்சு கும்பிட்டு எங்களுக்கு இதுவரைக்கும் எந்த பயனும் இல்ல மரத்துல இருந்து இலைய கூட எங்களால உதிர செய்ய முடியல அதனால நீ சொல்லக்கூடிய மந்திர வித்தைகளை நீ எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படி என்று கேட்ட போது அம்மா ஏ பத்திரகாளி அப்படி நான் உனக்கு மந்திரத்தை சொல்லி தரணுமே ஆனா மந்திரத்தை சொல்லி தருவதற்கு நான் கோட்டைக்கு வெளியில இருந்து சொல்லி தந்தா வாரவங்க போறவங்க கண்டுக்கிடுவாங்க கோட்டைக்குள்ள அழைத்து சென்றாயானா உனக்கு நான் மந்திரத்தை சொல்லித்தாரேன் சரி கையை பிடித்தா கிழவன் என்று ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று கோட்டைக்குள் அழைத்து சென்றார் என்பெருமாள் கோட்டையை சுத்தி பார்த்தார் சுத்தி பார்க்க சிவலிங்கத்தை கண்டார் சிவலிங்கத்தை கண்ட உடனே இதோ இருக்கிறது ஆண்டவன் லிங்கம் அப்படின்னு ஆடிய கூத்த ஆடினாலும் காரியத்துல கண்ணா இருக்கணும்னு சொல்லுவாங்க என்பெருமாள் சிவலிங்கத்தை கண்ணிலே கண்டு தாயே அம்மாயே பத்திரகாளி இதோ பாரு கோட்டையை சுத்தி ஒரே குளக்கட்ட மாதிரி பிடிச்சு வச்சிருக்கேன் இதெல்லாம் என்னது ஏ தாத்தா நீ வந்த வேலையை மட்டும் நீ பாரு இந்த லிங்கத்தை பத்தி பேசுவதற்கு உனக்கு அருகதை இல்ல உனக்கு அதிகாரம் கிடையாது இதுதான் சிவன் கொடுத்த 103 லிங்கம் சிவலிங்கமா சிவலிங்கம் இங்க இருக்குமானால் நான் சொல்லும் மந்திரம் உங்களுக்கு பிடிக்காது நான் நாராயணனுடைய பக்தன் நான் விஷ்ணு பக்தன் நீங்க சிவனுடைய பக்தர்கள் உனக்கு எனக்கும் சரியா வராது நான் சொல்லக்கூடிய மந்திரம் உனக்கு பழிக்காது இந்த சிவலிங்கத்தை எடுத்துரு சிவலிங்கத்தை எடுத்து கோட்டையில இருந்து சத்தா சமுத்திரமாகிய அலைகடலிலே கொண்டு நீ போட்டு வந்தையானா நான் சொல்லக்கூடிய மந்திரம் உனக்கு பழிக்க வேண்டி சொல்ல தாய வேலை நல்ல உனக்கு வேலையம்மா தாய வேலையம்மா உனக்கு வேலையாதோ சமயம்மா வேலையம்மா அப்ப கண்ண வீரான் சொன்ன போது காளியர்கள் 8 பேரும் சிவலிங்கத்தை பிறக்குவார் காளியர்கள் 8 பேரும் சிவனார நினைத்து மடியிலே உள்ள சிவலிங்கத்தை எல்லாம் பிறக்கினார் ஆதிலிங்கம் சோதிலிங்கம் மரணாருடைய ஆத்மலிங்கம் 103 லிங்கத்தை மடியிலே எடுத்துக்கொண்டு திருப்பார் கடலுக்கு வருகின்றார் திருப்பார் கடலுக்கு வந்து காளியர்கள் ஒண்ணு ஒன்னா சிவலிங்கத்தை போட்டார் என்பெருமான் கோபால கண்ணன் மச்ச அவதாரம் மீன் சொருபங்களை எடுத்து இவ ஒண்ணு ஒன்னா போட அச்சுதனாகிய என்பெருமாள் ஒண்ணு ஒன்னா எடுத்தார் இதுல 3வது பிறந்தவ இருக்காளே முப்படாதி அம்மா நம்ம ஆண்டவன் 50 வருஷமா வச்சு கும்பிட்டோம் மற்றபாடுக்கு நமக்கு பலன் வேண்டாமா அப்படின்னு 2 லிங்கத்தை எடுத்து இரு வாயிலை போட்டு இரு கடவாயிலையும் ஒதுக்கி கொண்டார் ஒதுக்கின மகிமையினாலே அதுவே அம்மாளுக்கு முகம் எல்லாம் தடுத்திருக்க அப்படி தடுத்திருக்கும் போது மீதமுள்ள 103 லிங்கத்தை சப்தா சமுத்திரத்திலே போடும் போது என் பெருமாள் 103 லிங்க கொண்டு வந்து சிவனிடத்திலே ஒப்படைத்த வேளையில ஆண்ட வந்தா சிவபெருமான் சிவலிங்கத்தை பாப்பாரா ஏ பாப்பாரா ஆண்ட வந்தா சிவபெருமான் ஏ பாப்பாரா சிவலிங்கத்தை பார்க்கும் போது சரி
சிவலிங்கத்தை பார்க்காத இரண்டு லிங்கத்தை காணாமல் என் பெருமானை அழைப்பார் மாயவா மைத்துனா கோபால கண்ணா நான் கொடுத்தது 103 லிங்கம் நீர் கொண்டு வந்தது 101 லிங்கம் இரண்டு லிங்கத்தை காணவில்லை என்று என் பெருமான் பெருச்சாலை வடிவம் கொண்டு சுண்டலி வடிவமாகவே எடுத்து புறத்து கோட்டையிலே தேடி பார்க்க 2 லிங்கத்தை அப்பமும் காங்கல ஆண்டவனுக்கு லிங்கத்தை காங்கல என்ன உடனே கோவம் அச்சுதனாகி என் பெருமான் சிரிக்காரு அங்கே யாரு சிரிக்க சிவன் சிரிக்க சிவன் சிரிக்க அந்த காளி கோட்டை சிவன் ஜனக அப்படி யாரு சிரிக்க சிவன் சிரிக்க அந்த காளி கோட்டை தீப்பிடிக்க தீப்பிடித்த வேலையில வேலையில அங்க என்ன என்ன வேலையில அப்படி தீப்பிடித்த வேலையில அட்டகாலி 8 பேரும் அவ கருகி உருகி இருக்காள் இருக்காள் அந்த கண்ணன் தங்கை 8 பேரும் இருக்காள அப்படி கருகி உருகி இருக்கும் போது காளியர்கள் 8 பேருக்கு உடனை தாம் அதை முடிக்க மாகாளி வேணும் என்று வேணும் என்று அவர மறுபடியும் ஆண்டவன் தான் பகவானோ புறத்து கோட்டையில தீர்த்தம் கொண்டு தெரிப்பாரா திருவிரம்பால் தட்டுவாரா தீர்த்தம் கொண்டு தெரித்த போது திருவிரம்பால் தட்டும் போது தேவியர்கள் 8 பேரும் தூங்கி வந்து முழித்ததைவோம் தூங்கி முழித்ததைவோம் அவ சுந்தரமாய் இருந்து வாரா முழித்ததை போ